சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி கிட்ட பார்த்தா தமிழ்ச்செல்வி நல்லா வசமா மாட்டிக்கிறது. தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இதை வேற வயிற்றுல கட்டிக்கிட்டு கசகசன் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் அந்த கலட்டின துணி எடுத்து கீழே வைக்கவும் இதை பார்த்தா ஈஸ்வரி பார்த்துருது. என்ன இவ வயிறு இப்போ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு தான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வயிறெல்லாம் தள்ளிக்கிட்டு வந்திருந்தா இப்ப வயிற்று ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா தமிழோடைய ரூமை எட்டி பார்க்கவும் அங்கே ஒரு துணி மூட்டை இருக்கு. ஓ, இப்படி போகுதோ கதை. வயிற்றுல இந்த துணி மூட்டையை கட்டினதுனாலதான் இவ வயிறு பெருசா தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருது. தமிழ்ச்செல்வி அப்புறம் பார்த்தா அந்த துணி மூட்டையை எடுத்து வயிற்றுல கட்டிட்டு வெளியே வரவும், ஓ, இவ துணி மூட்டை எடுத்து உள்ள வச்சுட்டு மாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவ உண்மையிலே மாசமா இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏன் இவ வயிறு பெருசாகலைன்னு சொல்லி துருவி துருவி கேள்வி கேட்டதுனால இப்ப இப்படி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கா. இவ மாசமா இல்ல இந்த துணி மூட்டையை தான் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடி அம்பலப்படுத்தி இவளுடைய குடும்பி நம்ம கைக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வியை ஈஸ்வரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் தமிழ், நீ உண்மையிலேயே மாசமாத்தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாத்த ஏன் கேக்குறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி தமிழும் கேட்கவும், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஊருக்கு போனேன். அப்பவும் வயிறு மேடு தட்டவே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வயிறு இந்த அளவுக்கு மேடு தட்டி இருக்கு. அதான் ஒரே ஆச்சரியமா இருக்கு. நான் வேணா உன் வயிறை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அதெல்லாம் வேணாம் அத்தை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் தயக்கப்படவும், ஏன் நான் பொண்ணு தானே, பொண்ணோடைய வயிறை தொட்டு பார்க்கலால. இப்ப எங்க வீட்டு வாரிசை நீ சமந்துகிட்டு இருக்க, எங்க வீட்டு வாரிசை நாங்க தொட்டு பாக்குறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழோடைய வயிற்றை தொட்டு பார்க்கவும் மெத்து மெத்துன்னு இருக்கு. துணி மூட்டை மாதிரி தான் இருக்கு. இவன் நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிற துணி மூட்டையை பார்த்தா பிடிச்சி இழுத்துருது. துணி மூட்டையும் பார்த்தா கீழே விழுகவும் துணி மூட்டை கீழே விழுகிறத பார்த்து தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. இவ்வளவு நாள் வயிற்றுல துணி மூட்டையை தான் வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது. என்ன என்ன நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க? வீட்டுல இருக்கிற எல்லாரும் நீ மாசமா இருக்கே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ வயிற்றுல துணி மூட்டையை கட்டிக்கிட்டு இருக்க. என்ன நாடகம் இதெல்லாம்? எத்தனை நாள் இப்படி நடத்திக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேள்வி மேல கேள்வி கேட்கவும், அத்தை நீ மன்னிச்சிருங்க அத்தை, அத்தை நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையெடுத்து கும்பிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் இங்க ஈஸ்வரிக்கு மனசுல பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகுது. இவ இப்படி நம்ம கிட்ட கெஞ்சுறது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கவும், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அப்பதான் பார்த்தா தமிழ் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லவும், இந்த உண்மை அப்ப மோகனாக்காக்கும் தெரியும். நீயும் மோகனாக்காவும் சேர்ந்துதான் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமாத்த, இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அவருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தாங்கவே மாட்டாரு, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியோடைய காலில் விழுந்து பார்த்தா தமிழ்ச்செல்வி கதறுன்னு கதறவும் ஈஸ்வரி நல்லவ நாடகம் போடுது. சரி தமிழ்ச்செல்வி, எந்திரி எந்திரி, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது. என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற என் பிள்ளை போஸ் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும். யாரால இந்த வீட்டை விட்டு வெளியே போனானோ ஒன்னாலேயே திரும்ப அவன் இப்ப இந்த வீட்டுக்குள்ள மறுபடி வரணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ இதை மட்டும் பண்ணேனா வீட்டுல இருக்கிறவகிட்ட இப்ப நடந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது.